இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த கால வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லி ஒரு புதிய லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஆனாலும் தெரியாத அர்த்தங்கள். ஏசாயின் புஸ்தகம் 53 அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 53:6 நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் பண்ணினார் என்று சொல்லி இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்திற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான இந்த 53 அதிகாரத்தை வாசிக்கும் போது சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுனுடைய பாடுகளை குறித்து, இயேசு என்கிற ஒரு இரட்சகர் வருவார், அவருடைய பாடுகளை குறித்து முன்னமே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. இது யாரும் அன்னைக்கு புரிஞ்சாங்களோ புரியலையோ, இன்னைக்கு நமக்கு நல்லா புரியும். அன்னைக்கு அநேகர் புரிந்திருக்க சான்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு வெளிப்பாடுகள் இல்லை. சோத்திரம். ஆக என்ன சொல்லப்பட்டு, நாம் எல்லாரும் என்றால் அழைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேலை பார்த்து சொல்ல, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் பாருங்க வழியிலே போன ஆடுகளை போல இஷ்டம் போல போனோம் என்று சொல்லப்பட்டது. ஆடுகள் என்ன செய்யும்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இஷ்டம் போல போய் மேயும். மேய்ப்பன் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல்ல இருக்கும். இது மேய்ப்பன் இல்லை, தன் எதுக்கு இஷ்டமோ அந்த வழியிலே போனான். ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து, ஆடுகளுக்கு சில ஆடுகளுக்கு வழி தெரியாது, போன மணி திரும்ப வர தெரியாது, அதான் வழி தப்பி தெரியும், இஷ்டம் போல போகும். ஜனங்களுடைய இதே அப்படித்தான், அவன் தன் பாருங்க, நீ பார்த்துக்கங்க, எல்லாருமே அவரவர்களுக்கு என்னது நல்லது தோணும் அதான் செய்வாங்க. ஒரு ஆளுக்கு நல்லதா தெரியுது, அடுத்த ஆளுக்கு மோசமா தெரியும், அடுத்த ஆளுக்கு ஐயோ இவ்வளவு மோசமா இருக்கு, இன்னொரு ஆளுக்கு ரொம்ப நல்லதா தெரியும். அதான் அவன் தன் வழி இன்னொன்று இருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்க வந்த பிறகு, அவர் கானானுக்குள்ள வந்த பிறகு அவங்களுக்கு ராஜா கிடையாது. அப்போ ஆண்டவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தியிருந்தார். அந்த நியாயாதிபதிகள் காலங்களில் பார்த்தீங்கன்னா அங்க அவன் தன் இஷ்டப்படியே நடந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லு. அவன் அங்க ஒரு கோயிலை கட்டுவான், இங்க ஒரு கோயிலை கட்டுவான், ஒரு அப்படி செய்வான், இஷ்டம் போலயே நடந்திருக்காங்க. அதனால அவங்க அடிமைத்தனமாய் போனார்கள். மறுபடி மீட்டு கொண்டு வரும்படி ஒரு நியாயாதிபதி எழுப்புவார், அவன் மீட்டு கொண்டு வருவான், மறுபடியும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் போவாங்க. இப்படியே தான் நீங்க அந்த நியாயாதிபதி புஸ்தகம் வாசிக்கும் போது எல்லாம் தெரியும். அவன் தன் இஷ்டம் போல போனான், அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மனுஷன் அப்படித்தான் போவான், மனுஷன் நிலைமையே அப்படித்தான். பாருங்க, என்ன சொன்னாலும் அவங்க இஷ்டம் தான் செய்வாங்க. அந்த அம்மா வழி தப்பி போன ஆடுகளை போல, ஆடு தலையாடிட்டே போவோம், என்ன பண்ண அதுக்கே தெரியும், எங்க வேணாலும் போவோம். பாருங்க, அப்போ அப்படிதான் நான் போனோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருங்கிறது ரெண்டு காரியம். மனுஷன் எப்படி பண்ணா, ஆடுகளை போல இருந்தா, இஷ்டம் இருந்தா. ஆனா கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அப்ப அவர் மேல்னா இயேசுவின் மேல், தன்னுடைய மேல் அவர் மேலே விழ பண்ணினார். எல்லாரும் பாரு, எல்லாருடைய இஷ்டம் போல போன அந்த தன்மையை தான் மேல் தானுடைய மேலே அவர் எடுத்துக்கொண்டார். தன்னை அவர் சுமை தாங்கியாய் மாற்றினார். எல்லாரோட அக்கிரமம் அவர் மேல் விழப்பண்ண, அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அக்கிரமம் அவர் மேல் விழப்பண்ணினார். எல்லாத்தையும் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஒரே லெண்டேஸ் தான். எல்லாம் அப்போ கர்த்தரை பிடிச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அதை கூட்டு போயிட்டாங்க, அவர் பண்றாங்க, இப்படித்தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் போய் 2000 வருஷம் ஆச்சு, எல்லாம் முடிச்சுட்டு போய் இன்னும் அதான் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கோம், மனமும் திரும்பாம. அவர் வந்த நோக்கமும் யாருக்கும் தெரியாது, ஏன் வந்தாருன்னு தெரியாது, இனி என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனா அந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களை சொல்லப்படுறார், எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அவர் சொன்னபடி நடந்தா போதும். இன்னைக்கு அது என்ன செய்யறது, அது எப்படி முடியும், எப்படி மனுஷன் ஆண்டவர் மனுஷனா மாற முடியும், எப்படி அது நடக்க முடியும், அது எப்படி மறிக்க முடியும், இதெல்லாம் கொஸ்டின் போயிட்டே இருக்கு சோதரர். இன்னைக்கு வரல கொஸ்டினுக்கு முடிவில்லை. ஆனால் நடந்து எல்லாம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு ஆடு, ஒரு வசனம் சொல்லுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து அதை அதுக்கு தான் சொல்ல, பக்கத்தை அவர் மேல் சுமர பண்ணினார், விழ பண்ணினார். அப்போ எல்லாத்துக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. இந்த ஆடு தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ ஆட்டுக்குட்டி
ஏதேன் தோட்டத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மறுபடியும் அந்த இயேசு ஆண்டவராக உலகத்துல வந்தார். அவர் தன்மையில எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அந்த ஆட்டை போல. பழைய காலத்துல ஆடு பலி செலுத்துவாங்க, இன்னைக்கும் பலி செலுத்துறாங்க, ஆனால் அதுக்கு வேல்யூ கிடையாது. இயேசு பிறக்க முன்னாடி பலி எப்படின்னா, ஆடு மாட்டுக்கு மேல கைகளை வைப்பாரு. கைகளை வச்ச உடனே நான் அந்த பாவம் சொன்ன அந்த பாவத்தை இது எடுத்துக்கொள்ளும், நம்முடைய பாவத்தை அதை எடுத்துக்கொள்ளும். அப்புறம் அதை பலி போடுவாங்க, அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஆனா அதே போலதான் இயேசுவாகிய அந்த ஆட்டுக்குட்டி மேல நம்முடைய பாவங்கள் எல்லாம் விழ பண்ணினார். அதனால நமக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் இருக்குது. நமக்கு இன்னைக்கு ஒரு பாவத்தின் தோஷத்தை மாற்றினார், பாவத்தின் அகோரத்திலிருந்து விடுதலை பண்ணினார். அதனால தான் வசனம் சொல்லுது, அருமையானவர்களே, அதை அப்படி செய்தார். சோத்திரம். நாமும் இஷ்டம் போல் நடந்தோம், கர்த்தரோ அவர் நம்முடைய பாவத்தில் ஏற்றுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான விடுதலை பண்ணும்படி தன்மை தாமே ஒப்பு கொடுத்து. இன்னைக்கு அந்த நாளை யோசிக்க வேண்டிய நாள் என்ன தெரியுமா? நம்ம அவருடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்புக்காக நம்ம ஏங்க வேண்டும். அந்த ரட்சிப்புக்கு எப்படி கிடைக்கும் என்பது ஜனங்கள் எல்லாம் அதை அறிந்து கொள்ளாமல் இன்னும் தான் ஜனங்கள் இருக்கிறார்கள். ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, விடுதலைன்னா என்னன்னு தெரியாது, நித்திய வாழ்வுன்னா என்னன்னு தெரியாது. அப்படியே ஆடுகளை போல வழி தப்பி போயிட்டு இருக்கிறோம். அது எங்க போய் சேரணும் அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, எல்லாருடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான நாளில் அருமையானே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தவருக்காக நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார், அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னா ஃப்ரீ ஆயிட்டோம். இப்போ ஃப்ரீ ஆகிட்டு அவரோடு இணைத்து கொள்ள வேண்டும். நாம் இஷ்டம் போல் நடந்தது ஒரு காலம் இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அவருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை அப்படிதான் கர்த்தர் சொல்லி விரும்புகிறார். நாட்களில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. நமக்காக மரித்தவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துல இன்னும் எத்தனை பேர் இயேசுதான் உலகத்தின் இரட்சகர், பாவத்துக்காக மரித்தார் என்று நிறைய பேருக்கு தெரியல. ஆனா தெரிந்தவர்கள் சொல்லதுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு ஒரே வேலை அது இதுன்னு ஓடிட்டு இருக்காங்க, சொல்ல முடியல. உலகத்துல இயேசு ஏன் பிறந்தார், ஏன் மரித்தார், ஏன் அவர் உயிர்த்தார், ஏன் மேல போனார், மறுபடியும் எப்படி ஏன் வரப்போனார், இதெல்லாம் மக்களுக்கு தெரியவில்லை. காரணம், ஆடுகளை போல வழி தப்பி கொண்டிருக்கிறோம். அவன் தன் சொந்த அவனும் தவிர ஐடியா, இவருக்கு ஒரு ஐடியா, அவளுக்கு ஒரு ஐடியா. என் ஐடியா தான் பெரிய ஐடியா நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. உலகத்தை படைத்தவர் சொன்ன ஐடியா தான் பெரிய ஐடியா. அதை நாம் மனசுல வைத்துக்கொண்டு இந்த நாட்களில் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அக்கிரமத்தை சுமந்தவருக்காக பாவங்களை மன்னித்தவர் அவர். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்ம இஷ்டம் போல போறலாம், ஒரு பிரேக் போட்டு அவர்கிட்ட வருவோம். இந்த அதிகாரம் முழுமையும் பார்க்கும்போது அதான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்காக பாடுபட்டார், நமக்காக ஏற்றுக்கொண்டார், நமக்காக சுமக்கப்பட்டார், நமக்காக எல்லா காரியங்களும் செய்தார். அந்த இயேசுவை நாம் நமக்காக, அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் என்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். அவருக்காக நம்ம என்ன செய்து கொண்டு அவருக்காக பரிசுத்தமாக வாழும்படி அந்த அழைப்பை நம்ம உறுதிப்படுத்தும்படி இந்த ஆட்களுக்கு ஒப்புக் கொடுங்க. உங்கள் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். இஷ்டம் போல போனோம், நமக்காக சுமந்தார், அவருக்காக இப்பொழுது வாழுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.